என் பையன் உன்னை கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணியிருப்பான். அப்போ அதை உங்க பையன்கிட்டயே கேளுங்க, எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணாருன்னு. என்னம்மா இப்படி பேசுற? அம்மா சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னாங்க. இது விளையாட்டா? பெரியவங்கன்னா அப்படிதான் பேசுவாங்க, நீ பொறுத்து போம்மா. என்னம்மா உங்க வீட்ல உனக்கு பணம் தர்றேன்னு சொன்னாங்க? இல்லத்த, இப்ப அப்பாக்கே கொஞ்சம் பிசினஸ் சரியா போகல. சரித்த, நான் எதுக்கும் கேட்டு பாக்குறேன். ஐயோ பாப்பா, இப்ப எதுக்கு அவர்கிட்ட இதெல்லாம் கேட்டுட்டு? அப்புறம் பாத்துக்கலாம் வீடு. எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க நம்ம அத்தை. உங்க அப்பா கிட்ட கடனா காசு கேட்டா வரதட்சணை கேட்கறோம் உங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லி வச்சிருக்காராமா. அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாரு. எனக்கு ஒண்ணு உங்க அப்பாவோட பணம் தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன். இனி உங்க அப்பா இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிடு. இந்த வீட்ல எல்லா வேலையும் நானே பண்ணணும். சத்யா, வீட்டுல உட்காந்து என்ன தாண்டி பண்ணிருக்க? இங்க வா. எங்க ஒரு விஷயத்தை எப்பயுமே முழுசாவே பார்க்க மாட்டீங்களா? துணியெல்லாம் துவைச்சு காய போட்டது நானு, 3 வேளை சமைக்கிறது நான். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க அம்மாவை ஏதாவது சொல்லிட்டா மட்டும் அப்படியே வரைஞ்சு கட்டிட்டு வர்றீங்களே. எங்க அப்பா சொல்லாதெல்லாம் சொல்லி என்னையும் எங்க அப்பாவையும் கெட்டவன் ஆக்குறாங்க. அவங்க பண்ணாததெல்லாம் பண்ணேன்னு சொல்லி நல்லவன் ஆயிக்கிறாங்க. அப்ப என்ன நான் கெட்டவங்கிறியா? அதை நான் சொல்லணும்னு தேவையில்லத்த, கடவுளுக்கே தெரியும்.